முஸ்லிம்கள் குர்ஆனோடு நின்றார். ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோடு வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் 2 கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு படவைக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள். முஸ்லிம் எழும்ப கூடாது ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவ ஏதாவது ஒன்றுல வச்சு ஆட்சி பண்ண அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா, மதீனா எதை வச்சு தலைவனானா? எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேணும் என்று நினைக்கிறோம். தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆகப்பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள், அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை. முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி, எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்து கொண்டிருந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பொருளை பாலிட்டிக் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பத்தி தான் படிப்பாங்க. அதான் இது ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு. மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க. காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டைகோட்டோட வருவாரண்டா, இஹ்ராம் மாதிரி ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு. இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றார். அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார். உமருடைய ஆட்சி வேணும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். இந்த காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், கலீஃபாக்கள், இந்த பூமியை ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள். இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள். இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் இஷாவுடைய அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய வேகமாக இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக. இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது. நான் இஸ்ரேலை உங்களுக்கு சொன்னேன். இந்த இஸ்ரேலை பொறுத்தளவில் வேர்ல்டுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றா? நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கடா, அயன் டாம் உலகத்தில், அதாவது இரும்பு நாம கான்கிரீட்ல கூற போட்டிருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்று போடுவோம். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்டா தன் வான்வெளியில முதல்ல இரும்பு கவசம், இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக்கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல். இது 2018ஆம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள். இஸ்ரேலிடம் கேட்டார்கள், டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க. ஏனென்றா வான்பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியை போட்டு ரோபோவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா, இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும். அத மாதிரி அந்த வந்த மிசைல அது துரத்திட்டு போய் அது 100 வேகத்துல போனா, இது சும்மாவே 120 வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை பிடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி தெரிச்சு விட்டுரும். இதை பார்த்த அமெரிக்கா
வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள். டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி, முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல். இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு. வச்சுக்கோங்க, ஏஐ டெக்னாலஜி. வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம், எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்தில் பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்டா எத்தனை நாடு, எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது. ஆனால் சிஐஏ மொசாடா என்று சொல்லுவார்கள். ஒன்று சிஐஏண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை, மொசாடண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை. சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை. அடுத்த ரைட்டையும் போடுங்க, உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை மொசாடு. உலகத்துள்ள பலமான ஏஐ டெக்னாலஜி இந்த அயன் டோமை கண்டுபிடிச்சது அவங்க. மெர்காவா வெர்ஷன் 4 டேங்குகளை தான் பயன்படுத்துறாங்க. யுத்தத்தை தரை மார்க்கமா கொண்டு போற நேரம் உலகத்தில் இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வெர்ஷன் 4, மெர்காவா வெர்ஷன் 4 விட பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல, அது இஸ்ரேல் அங்க நிக்குது. அல்லாஹ்வுடைய ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது ட்ரோன் என்றா எங்கேயோ போச்சு. ட்ரோனால அதாவது பெரிய 1000 ஏக்கர் காணிய ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்டனை அமுழ்த்தி பக்கத்துல ஒர்க்கருக்கு ட்ரோனை அமுத்தி என்ன வேலை பண்ற எலும்பு பார்த்துட்டு தான் நிக்கிறேன். ஒரு ஆள் ஏசில குழுகுலண்டு உட்கார்ந்துட்டு பெரிய விவசாய மண்ணை ரூமுக்குள்ள இருந்து செய்யற காலம் ட்ரோன் டெக்னாலஜி. ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி. ட்ரோன்ல படித்தரங்கள் இருக்கிறது. ட்ரோனை வைத்து என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு டெக்னாலஜி இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமா, நவீன ரக ஆயுதங்கள், அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு அல்ல, நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும். கூலிப்படைகளை விலக்கி வாங்கி சல்லி தர்றன் கொல்லு, வா சண்டைக்கு, எவ்வளவு படம் வேணுமோ எடு. ஏண்டா உலகத்தில் இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையாம். அமெரிக்கா பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியனா உனக்கு நான் தர்றேன்பா. யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நான் தரேன், யாரு பண்ண மாட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன்ல பேசி கவலைப்படாதீங்க, நாங்க நிக்கிறோம். அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஜோன்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும், நாங்க கடல்ல நிப்போம், ஜாக்கிரதை, எங்களை பத்தி உனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே வேலை பண்ணிடுவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்க கூப்பிட்டு அமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது அமெரிக்கான்னு சொல்லுங்க, பேர் மட்டும்தான் இஸ்ரேல். வேர்ல்ட் உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது. இதையும் விட சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட்ல உள்ள மற்ற நாடுகள்லாம் கையை தூக்குற அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறப்படுகிறது, 1000 குழந்தைகள் சாகுறாங்க. வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும். சுபஹானல்லாஹ், அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க கிறிஸ்தவ, இவங்க யூதம், எப்படிப்பா இது? அது அப்படித்தான், அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் கஸா, அதுல உள்ள ஸ்ட்ரிப், அந்த கூட்டம் அவங்க யாரண்டா நம்ம நாட்டு எல்டிடியை விட கீழே, வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறைலாம் இல்லை அவங்களுக்கு. எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃபிளைட் இருந்துச்சு, என்னமோ சொல்லுவோம் குறும்பெட்டி, என்னமோ சின்ன ஃபிளைட், அதை அனுப்பியா கடைசியில் ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சாங்க. இவங்க கையில விமானம் இல்ல, பெரசூட் தான் இருக்குது. மேல ஏறி, அதாவது இவங்க கையில பெருசா விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்ல, இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்ல. சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க, அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும். விளங்குதா? இவ்வளவுதான். அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும், அவன் வாட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல, அட தண்ணி லைனே சொந்தமா இல்ல, பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல, அவன் சொல்றத கேட்கணும், விசா அந்த நாட்டுக்கு தான் படும். இப்படி ஒரு சின்ன கூட்டம், அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது? நான் சொன்னேனே ஆரம்பத்தில், ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட 10 நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான்,
சண்டியன் கேவலம் அதான். அட நீ சண்டியனாடா, உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது. உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புள்ள உன் காலு கடையால ஓடி அங்கால வருது. அதை பிடிக்க போக நீ இங்கால போடுவுற, அங்கால பிடிக்க இப்படி விழுவுற. உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது. நீ யாருடா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறான். கஸால, இந்த காசா பகுதியில் அந்த மக்கள் யார் ரப் என்று கேட்கிறார்கள். வலவ் அன்ன ஆமனு அல் குரா, ஒரு கூட்டம் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ், வானத்துடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திறப்போம் என்கிறான். ரப்பே என்கிறார்கள். ஆயுதத்தை நம்பல்ல. இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அறிவையும் பயன்படுத்துறாங்க. எப்படி பிளாக் பண்றது, எப்படி நப் பண்றது. சாப்பாடு போனா தான்டா உயிர் வாழுவீங்க. உங்களை நேரடியா கொள்ள தேவையில்ல. பூட்டுங்கடா ரஃபா போர்டர, வர்றவன நிப்பாட்டுங்கடா. நீங்க அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சு. பசியில சாவார். ரப்பு கைவிடுவான, அந்த ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான். போர்டரை பூட்டி பார்த்தார்கள். பலஸ்தீனர்கள் ஊரை விட்டு ஓடுவார்கள். ரப்பே இங்கதான் நிற்போம், எங்க மண்ணு எங்க உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சின்ன சிறுசுகளை வீடியோக்கள் வைரல் ஆக்கப்பட்டது. கூப்பிட்டார்கள், வாங்கப்பா ஊருக்கு. ஒரு சின்னவன் கேட்டான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்டான். வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களை பார்த்து அசந்து போனது. இது மனிதர்களா? எங்க பிள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டு போலீஸ் வழியில போய் நிக்கிற நாங்க. எத்தனையோ குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது, உம்மி என் பேரை எழுதுங்க. ஏனென்றா உம்மாமார்கள் ட்ரக்ல வந்தா நிப்பாட்டி பார்க்கறாங்க ஜனாசாக்கள். எக்கச்சக்க என் புள்ள எங்கன்னு தேடுற நேரம் புள்ளைய கண்டுபிடிக்கிறது. போடுற பம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல, அங்க போடப்படுகிறது. ஆனா இங்க பிள்ளைகள் சாகுறாங்க. அதிகமா கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள். அடுத்தது கற்பிணி தாய்மார்கள். நேரடியா புல்லெட்டு போடல, அது குற்றம், பெரிய குற்றம். ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா 2-3 போடுவான். தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு. தலை வேற, இது வேற. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பனு இஸ்ரேலர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள். ஃபிரௌன் முஹர்ரமுடைய 10 நாமெல்லாம் நோன்பு பிடித்தோம். அல்லாஹ்விடம் சொன்னோம், இறைவா எந்த பனு இஸ்ராயேல் கடல்கள் பிளந்து ஆஷூரா ஆண்டு காப்பாற்றப்பட்டார்களோ, கடல் பிளந்து உலகத்தின் நான் ரப்புக்கும் உள்ளாலா அத்தனை சொத்தும் அத்தனை செல்வமும் அத்தனை பதவியும் இன்றைக்கு 7 wonders of the world, உலகத்துல ஆக பெரும் அதிசயம் 7 அவன் கட்டின கபர் பிரமிட் இன்றைக்கும் போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படிப்பா கட்டினான் அசந்து பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு பணம். மூசா உங்க ரப்பு எங்க என்று கேட்டி கட்டிடம் கட்டி மேல போய் மூசா ரப்ப காணல என்று நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்விடம் மன்றாடினோம். ரப்பே, அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள். ஃபிரௌன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான், பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார். ஏன் தெரியுமா? எனக்கிட்ட பொம்புல வந்தா நாளைக்கு அங்க 2 பேர் பனுசில எழும்பி வந்து என் நான் வயோதிபத்துல தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சிருவான் பயத்துல எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா. அவன் வீட்டுக்கே எல்லாம் பேக் பண்ணி அனுப்பினான். ஓ வீட்டுக்கே வரும். அவர் தான் உன் அரண்மனையை பிடிக்க போறார். அவனே துடிச்சு போனான். மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியல் நின்று திரும்பி வந்த உடனே ஃபிரௌன் கேட்டான், அலம் நுரபிக்க ஃபீனா வலீதா, ஒன்னொரு புள்ளையா எடுத்து வளர்க்கலையாடான்னு கேட்டான். ஒன்னொரு புள்ளையா வளர்க்கலையா? எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன், இன்றைக்கு நன்றி மறந்துட்டா என்று நெஞ்சில குத்துது. எந்த பனிசல பயந்தானோ அதே ஆம்பளை புள்ள வளர்ந்து முன்னாடி நின்று ஃபிரௌன் கெட் அவுட் என்று சொல்ற வாசகம் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவன் பார்த்தான், அவன் அழித்தான். ரப்புடைய பிளான் வேற. அவன் ஹைருல் மாக்கிரீன், நீ மெப்ப போட்டு முடிப்ப, ரப்பு மெப்ப மாத்தி அமைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்ரேலர்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் என்ன பண்றான்? இளைஞர்கள் நீங்க தானே துடிக்கிறீங்க, நீங்க தானே எங்களை அழிக்கிறீங்க. சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை. பாபா பருவத்திலே உங்க கதை முடிஞ்சு. சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையா வந்து நிப்பீங்க? இது 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகுது.
பிளானிங். பனு இஸ்ரேலுக்கு ஃபிரௌன் செஞ்ச ஃபிரௌனியத்தை இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு அந்த துரோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும், எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை, எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கையேந்தலாம். வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள், அவர்கள் இந்த யுத்தத்தை கையெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக சொல்லுகிறேன், பலஸ்தீன மண்ணிலே உங்க புள்ள உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்சம் குழாவின புள்ள நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா? அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் என்று கேட்டது, என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள், பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள், அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா? அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா? அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா? அவர்கள் குழந்தைகளுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம். வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன். கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார். யார் அப்ஜன்னா? வெஸ்டர்ன் வேர்ல்ட். அவர்களுக்கு இது தெரியாது. ஈமான் என்றால் என்னென்று தெரியாது. இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள். கப்பிளை இரவுகளை கழித்தவர்கள், விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இதை பார்த்து விட்டு இவர்கள் யார்? அசந்து போகிறார்கள். World fastest growing religion in the world. உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் முன்னிலையில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வருவது 233%, 233 வேகத்தில் இஸ்லாம் வெஸ்டர்ன் உலகத்தில் பரவுது. எல்லா இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய சுவை அவர்கள் சுவைத்து பார்க்கணும் என்று சிந்திக்கிற அளவுக்கு வேர்ல்டு ஒரு திட்டம், வேர்ல்டு உள்ள மனிதர்களுக்கு இன்னொரு திட்டத்தை ரப்பு போடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன குழந்தைகள் கையை கொடுக்கிறார்கள், பேரை எழுத அந்த தைரியம் யாருக்கும் வராது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி தருகிறான், கேட்க சொல்லி ரப்பு சொல்லி தந்தது. நாங்களா கெட்டி ஓதினது இல்ல. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நீ எப்படி எல்லாம் கடுமையான சோதனை கொடுத்தாயோ அப்படி தராதையா அல்லாஹ், அந்த மாதிரி பாடங்களை தந்து விடாதையா அல்லாஹ். எங்களுக்கு ஆமன ரசூல் ராத்திரி தூங்க முன்னாடி கேட்கிறோம், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி. யா அல்லாஹ், எது எங்களுக்கு தாங்க முடியாதோ அந்த சுமை எங்கள் தலையில வைத்திராதையா அல்லாஹ். முடிக்கிறோம், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு என்று ஒவ்வொரு ராத்திரியும் ஓதிட்டு தூங்குறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓதிவிட்டு தூங்குறோம். இது ரப்பு சொல்லி தந்தது. இந்த தீன் அதனோடு ஒரு மனிதன் நடந்தால் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இந்த துஆ நாம் கேட்கணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது, உம்மாமார்கள் பேர் எழுதுகிறார்கள். நாளைக்கு என் பிள்ளை மௌத்தானா காலில் கண்டுபிடிப்போம், கையில கண்டுபிடிப்போம். இந்த அவலநிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் பிள்ளைகள் கீழே விழுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டாங்க என்று கொக்கரிக்கிறார்கள். வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை, கேட்க பேச யாரும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், ஷாம் நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும். இருட்டில் பயங்கரமான சூழல்ல, இருட்டு நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அமாவில் இருக்கும். மல் அமா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். இப்படி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நான் மல் அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது. சகோதரர்கள் யாரும் அங்கே இல்லாத நிலைமையில் கஸா மக்கள் தவிக்கிறார்கள். ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா? சுன்னத். இதுதான் சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத். இதைத்தான் நாம படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யுத்தத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? கடல் இருக்குது, யாரப்பே தரையாக்கன்னா அந்த துஆ கேன்சல் ஆயிரும். அந்த துஆ கேட்கலாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து நாளைக்கு சூரிய உதிக்கும்டா, ஒரு பெரிய இபாதத் செய்றவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துஆ கேட்கவே
கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா துஆ கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத்துல சிலது இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. அப்பா, இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது. பெருமாளுக்கு அல்லாஹ் உதவி செய்தார், உலகத்தில் யாரும் சஹாபாக்களை மிகைக்கல. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஸ்லாம் பாரசீக மன்னருடைய உர்முஸ் மன்னரோட கிடத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அதுல தங்கம், அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் தலையில அதை காணல. உமர் பின் கத்தாப் அதை போட்டுக் கொள்ளையும் இல்லை. ஃபீ சபீலில்லாஹ் அவர் ட்ரெஸ்ல ஒட்டு போட்ட ஆடையோடு நான் ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்றேன். ரசூலுல்லாஹ் போடாத கிரீடம் எனக்கு வேணாம். அவ்வளவு சொத்தும் கிடைத்தது. சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்பா, கொடுங்க அப்பா, எங்களுக்கு வேணாம் என்றார்கள். இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது. அவர்களுக்கு பெண்களை கொண்டு வந்து மினல் மூமின் ரிஜாலு மினல் மூமின் ரிஜால் சதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலாமா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பதலு தப்தீலா. மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் உடன்படிக்கை எடுத்தார்கள். சதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடம் எடுத்த உடன்படிக்கை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர், அந்த உடன்படிக்கையை நிரூபித்து, அதாவது நிறைவேற்றவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரப்பே, உன் பெயரால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எதிர்பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். வமா பதலு தப்தீலா, பொம்பளையை கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், சல்லியை கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசலாம் திருமறை குர்ஆன்ல. இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒன்று, அவன் உதவி வர வேண்டும். உதவி சிம்பிளா பட்டன் நெசுக்கினா வராது. உதவி நாளைக்கு வராது. எப்ப உதவி வரும்? மதா நஸ்ருல்லாஹ். எப்ப கேட்டாங்க தெரியுமா? அம் ஹஸிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யாத்துக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مسعتهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். பிடிச்ச ஆட்டு ஆட்டு ஆட்டுண்டா அது குர்ஆனுடைய ஜில்சாலண்டா என்னன்னு தனிய படிக்கணும். கல்பு செதந்து போயிடும். பிடிச்ச ஒரு ஆட்டு ரசூல்மார்கள், அதாவது ஈமான் கொண்டவர்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், எப்பப்பா அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வே கடுமையா கடுமையா சோதிக்கிறார்கள், கடுமையான பிரச்சனை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட. இப்ப தர்றேன்னு சொல்லல, அது நெருக்கம். வல்லாஹி பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும். பலஸ்தீன பிரச்சனை வல்லாஹி அவர்கள் உறுதியோடு நின்றால், அவர்கள் உறுதியோடு நின்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இது எப்ப சொல்றான்? அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை போய் உம்ரா செய்ய முடியாம திரும்பி வர்றாங்க. அல்லாஹ் சொன்னா, வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில மாற்றம் காண மாட்டீங்க. நபியே, நீங்க போவீங்க, ஹரத்துக்குள்ள நுழைவீங்க. அல்லாஹ் சொல்றான், முக்கஸ்ஸிரீன முஹல்லிகீன ரூஸ், நீங்க தலைகளை வலித்தவர்களாக, நீங்கள் ஆமினீன், நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்க நுழைவீங்க. லததுகுலுல் மஸ்ஜிதுல் ஹராம், இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழைவீங்க. பொறுங்க. இன்றைக்கு ஜஸ்ட் இன் 3 years மக்கா சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் இன் 3 years மக்கா டோட்டலா உடையுது. 1400 பேரை திருப்பி அனுப்பினாங்க, கெட் அவுட், அடுத்த வருஷம் வாங்க உம்ரா பண்ணுவோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா எவன் உங்களை மீற போறான்? ரசூலுல்லாஹ் வர்றார்கள். படை எங்கால வந்துச்சுன்னு தெரியல. எஹராமோடு வாள் எடுத்துட்டு வரல மக்காவுக்கு, எஹராமோடு வந்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த கொள்கையோட ரசூலுல்லாஹ் வந்தார்கள். வாள் எடுத்து வரல. சொன்னார்கள், அபூ சுஃபியான் உங்களை மன்னிச்சுட்டாங்க. அந்த கல்பு வல்லாஹி வல்லாஹி பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ண நீங்க மன்னிப்பீங்களா? வாப்பாவ மகன் மன்னிக்கிறான் இல்லையா?
உம்மாக்கும் மகனுக்கும் பிரச்சனையா, நான் ஜனாசாக்கு வரமாட்டேனா? ரசூலுல்லாஹ் தலையை குனித்தார்கள். ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அஸதக வஅதஹு வநஸர அப்தஹு வஹதமல் அஹ்ஸாப வஹ்தஹு. ஷைல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் நீ தனித்தவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருவன். யா அல்லாஹ் ஸதக வஅதஹு, எனக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். யா அல்லாஹ் ஸதக வஅதஹு வநஸர அப்தஹு, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டால். வஹதமல் அஹ்ஸாப வஹ்தஹு, தனித்து நின்று நீ போராடினாய், நாங்க சண்டை பிடிக்கல. யா அல்லாஹ் ஓ மலக்குகள் யா அல்லாஹ் இந்த அத்தனையும் நீ பிரட்டி போட்டாய். யா அல்லாஹ் ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை ரசூலுல்லாஹ் செலிப்ரேட் பண்ணினார்கள். தன் தலையை ஒட்டகத்துடைய குனிந்து கொண்டார்கள், குனித்து அடங்கினார்கள். யூசுப் தன்னுடைய நானாமார்கள் செய்த துரோகத்தை கிணத்துல போட்டு அங்கிருந்து ஒரு வீட்டுல போய் வாப்பா தேம்பி தேம்பி ராத்திரி எல்லாம் அழ, வாப்பா கண்ணு குருடாகி இவர் ஒரு வீட்டுல வாழ்ந்து அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு நானாமார்கள் முன்னாடி வந்து நின்றா, நீங்க தானடான்னு சொல்லல, என் நானாமார்களே நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பனி இஸ்ராயீல்ல அப்படி ஒரு உள்ளமும் இருக்குது, அப்படி ஒரு உள்ளமும் இருக்குது. அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு கூட்டம் யூசுப் நபியுடைய கூட்டம். அந்த 12 கிளையில் ஒன்று யூசுப் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுகிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் நான் என்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறேன் என்றார். மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெட்டி அரபுகளுடைய ஸ்டைல் பார்சல் பண்ணி அனுப்புவாங்க தலைய, அரபுடைய ஸ்டைல். இப்படி கேட்டார்கள். 10,000 பேரோட அபூ சுஃபியான் அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து மக்காவுல நின்றார், மதீனாவுல நின்றார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், மன்னிச்சுட்டாங்க. கையை பிடிச்சு இறுக்கமா பையத்து பண்ணார். அந்த கல்புல குரோதம் இல்லை. அல்லாஹு அக்பர். ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். இந்த காலத்துல அதிகமா இந்த துஆ ஓதுங்க. சஹாபாக்களை திட்டுறார்கள், ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் மீது எங்க கல்புல எதையும் போடாதீங்க யா அல்லாஹ், எந்த கில்லையும் வேணாம் யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டு மௌத்தாயினார்கள், அவர்கள் விஷயத்தில் எங்கள் விஷயத்தை அப்படி போடாத யா அல்லாஹ்னு துஆ கேட்க சொல்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிகிறது. பெருமானார் மன்னித்தார்கள். மன்னித்த சமுதாயம் வாளால் உலகத்தை பிடித்த சமுதாயம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று புன்முறுவலத்தோடு உலகத்தை பிடித்த சமுதாயம். தப்பாக கணக்கு போட்டாங்க. எல்லாம் வெற்றி அத்தனையும் நீங்க கொண்டு வாங்க, எல்லாம் இஹ்ராமோடு, எல்லாம் இஹ்ராமோடு. உதைபியா வெற்றியா அது இஹ்ராம், ஃபத்ஹு மக்கா வெற்றியா அது இஹ்ராம், ஹஜ் வெற்றியா அது இஹ்ராம். வெற்றிகள் கொண்டாடப்பட்டது இஹ்ராமோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாளோடு அல்ல, வாளோடு அல்ல. அந்த வாள் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தது. சஹாபாக்கள் கையில் அந்த வாள் கிடைச்ச போறோம் என்னமோ மேஜிக் வாளாக மாறவில்லை. அவர்கள் ஈமான், அவருடைய பியூரான நோக்கம், அல்லாஹ் உலகத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்தான் அவர்களுக்கு. துனியாவை மூமின்கள் கையில் எடுத்தால் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டினான். இப்பொழுது நேரடியாக வாங்க பலஸ்தீனத்துக்கு. அந்த மக்கள் அவர்களிடம் சப்தம் கேட்குது, பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் என்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத்துக்கு அது கேட்குது. இன்னக ஸமீஉ துஆ, அவன் யா அல்லாஹ் நீ துஆக்களை கேட்கக்கூடியவன் யா அல்லாஹ், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய. இய்யாக நஅபுது, பேசுறோம் டைரக்டா, யா அல்லாஹ் உன்னை வணங்குறோம். வ இய்யாக நஸ்தைன், உன்னிடம் உதவி தேடுறோம் என்று பேசுறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரடியா வந்தீங்கண்டா இந்த யுத்தம் 200 நாட்கள் தாண்டி, இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல அவர்களுக்கு இன்றைக்கு இந்த சின்ன கூட்டத்தை முடிக்க முடியாம போச்சான். இது தோல்வியா வெற்றியா? பாடி பில்டர் சின்ன புள்ளையோட விளையாடுறது, சின்ன புள்ளையோட விளையாடல, குட்ட பாக்குறான், அவன் கை போய் டைல்ல போடுது. இந்த பக்கம் பார்க்கிறான், தடாரண்டு இடுப்பு படுகுது. இதுக்கு எனக்கு இப்ப மசாஜ் பண்ணுங்க. இந்த 10 போட்டுட்டு வர்றான், அடுத்த டொக்கு அடியால ஓடிட்டு. அட பாவிகளா, உலகமே சிரிக்குது. வேர்ல்டு பாடி பில்டர், வேர்ல்ட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவசரமா எல்லாம் உதவி இறக்க மாட்டான். உதவி இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், ஹஜ்ஜத்துல் விதா, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உதவி வர்ற நேரம், வல் ஃபத்ஹ் வெற்றியும் வர்ற நேரம். வரஐத்தன் நாஸ், நபியே நீங்க பாப்பீங்க, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவதை பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் 13 இயர்ஸ், 13 இயர்ஸ் என்ற கிட்டத்தட்ட 4000 நாட்கள், 4000 days. ரசூலுல்லாஹ் 100 பேர்
பையத்து பண்ணல. 150 பேர் பையத்து பண்ணல. 13 years. அடுத்த 5 வருஷம் 1500 பேர். லாஸ்ட் 3 years எங்க போய் நின்றுச்சு? சுபஹானல்லாஹ், மதீனா கேபிட்டல். இந்த வேர்ல்டுல ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது. இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்சுடைய போர்டை தட்டுது. தோரங்க பிரான்ஸ், இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சென்று சொன்னால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வோம் என்று வாதா தருகிறான். ரசூலுல்லாஹ்க்கு வாதா கொடுத்த லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இது மேலோங்கித்தான் நிற்கும். இது நாம் வளர்க்கல, நீங்க வளர்க்கல, இது வளரும். இது ரப்புல் இஸ்ஸத் வளர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் அந்த உணர்வோடு நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சொன்னா இல்ல இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு இல்ல, நாங்களும் உங்களோட வர்றோம் என்ற பிரச்சனை முடிஞ்சு. சின்ன ஒரு கூட்டம் அங்க அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா இறங்கணும். இப்பையும் ரப்பு அவர்களை கைவிடலைன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க. என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க. ஆனால் இன்னும் யுத்தம் ஓயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடியல. அதுவா இதுவா, இது கொண்டு வா அது கொண்டு வா, இது மீடியா பேன், வராத வீடியோ வேண்டாம், என்னெல்லாம் பண்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். துரோகம் பண்ணி விட்டார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துடைய உதவி முஸ்லிம்கள், நீங்க பயப்படாதீங்க. வல்லாஹி ரப்பு மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பத்ரிலே வந்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று தெரியாது. ஷாது பின் முஆத் இடையில நிப்பாட்டினார் ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், ப்ளீஸ் நில்லுங்க, நாங்க கூடாரம் அமைச்சு தர்றோம், வராதீங்க, நாங்க போறோம். நாங்க வராட்டி இந்த குதிரையில நீங்க போயிருங்க, நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம், அவங்களோட யுத்தம் பண்ண போறோம். என்ன உணர்வு தெரியுமா? நீங்க வராதீங்க ரசூலுல்லாஹ், நீங்க வராதீங்க, நாங்க சண்டை பிடிக்கிறோம், நாங்க சண்டை பிடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்றால் என்ன? அந்த சுன்னத்து என்னென்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பலமாக்கிட்டான் என்றால், பலமான கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், பலகீனமான கூட்டத்திட எல்லாத்தையும் எடுப்பான். அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான், பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பளிச்சென்று காட்டுவான். பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள். இதுதான் சுன்னத். சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜித, நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ்வுடைய சுன்னத்து வலன் தஜித சுன்னத்துல்லாஹி, அதாவது தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றா நீங்க வரலாறுல பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சஹாபாக்கள் ரமலானுடைய 17 அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏனப்பா ஷவ்வால்ல தேர்ந்தெடுக்கலாமே? 16 நோன்புகளை பிடித்து தங்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. ரமலானில் அந்த இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாங்கண்டா, அவர்கள் 300 பேர், சில ரிவாயத்துப்படி 313, சில ரிவாயத்துப்படி 320 பேர். அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு 100 ஒட்டகம், 100 குதிரை. அதாவது அது ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்லை, அதாவது இவ்வளவுதான் இருக்குது. அந்த பக்கத்தில் பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள். 100 பேருக்கு ஒரு ஒட்டகம், 10 ஒட்டகம் அறுக்கப்படுவது. எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க, ஆட விடுறாங்க, பாடல். மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க. அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா, எல்லாரும் கடும் பலமானவர்கள். உங்க ஊர்ல சண்டி இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி சண்டிய மக்கள் இருந்தாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் முன் வரிசையில தொழுகையாளிகள், ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது அந்த பக்கத்துல ரவுடி கும்பல் எல்லாம் நிக்குது. அவங்க கையில மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய படை 1300. ரமலானுடைய 17. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது 1000 என்பதற்காக வேண்டி ஷாது பின் முஆத் நிக்க சொன்னாங்க. ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க.
இல்ல சாது போமாட்டாங்க, சிரிச்சுட்டே முன்னாடி போனாங்க. இன்றைக்குள்ள தலைவர் மாதிரி நான் இருந்து ஆபரேட் பண்றேன், நீ முன்னாடி போ, வெத்தின போறோம் நான் சொல்றேன். அதான் கதை. ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார். 56 யுத்தத்தில் 19 யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூலுல்லாஹ். போகிற வழியில சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க. அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தால் ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை என்று வருது. தூங்கவே இல்லை, முழு இரவு ரப்போடு பேசுறார்கள். அதுதான் அடிமை. எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும். அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியும் என்றா உதவி வராது. கெஞ்சி 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 ஒரு பொஸ்ஸிட்ட ஒரு ஒர்க்கர் கேட்கறது வேற. அடிமை எஜமானண்டா, அடிமைண்டா யாருன்னு நீங்க படிச்சா புரியும். அடிமைண்டா ஆன்மாயில்வாங்க, சந்தையில விற்பாங்க. வாஷிங் மிஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம், பகலும் போடலாம், 24 மணி நேரம் போடலாம். அத மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு போய் விலைக்கு வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம். ரோட்ல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலாம். இன்னொருத்தன் கேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கினீங்களே போ. அதான் அந்த காலத்து சட்டம். அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான். இஸ்லாம் சொல்லுது அப்த் ரப். ரப்பண்டா யாரு, அப்தண்டா யாரு? ரசூலுல்லாஹ் அடிமையா நின்று எல்லாம் தெரியும் தானே, உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல. யா ரப், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்கள் அழிந்தால் நாம் போயிட்டோம்டா பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள். எங்களை கைவிட்டாதையா அல்லாஹ்டு துடித்தார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹ் கண்ணில் ஒரு துளி தூக்கம் இல்லை. பெருமானார் பத்ர்ல வந்து நிக்கிற நேரம், அதாவது ஷஃபை சரி செய்கிறார்கள். ஒரு தோழருக்கு லேசா பட்டுட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு பழி திருக்கணும் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இந்த பின்னாடி அப்படியா ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பான்றாங்க. மற்ற சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ்வை கட்டி மோந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த யுத்தத்துக்கு பிறகு நானும் நீங்களும் சந்திப்போமான்னு தெரியாது. நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநலமையை நான் சொல்லுவதற்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடித்து, எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், இதுக்குத்தான் இப்படி கேட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நோவிக்கல யா ரசூலல்லாஹ். பெருமானாரை கட்டி அரவணைத்து, என் உடலோடு உங்கள் உடல் இதிலே இருக்கட்டும், இது கடைசி நாளாக இருந்தால் நான் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டால் என்ற உணர்வோடு அந்த தோழர் பேசுறார். காலை நேரம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி மேல் அல்லாஹ்விடம் ஏந்தி ஏந்தி கேட்கிற நேரம், பின்னாடி உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்பயும் ரசூலுல்லாஹ் முன்னாடி, ரசூலுல்லாஹ் பக்கத்துல, ரசூலுல்லாஹ் பின்னாடி, அல்லாஹ் அவரை அப்படி வைத்திருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கபரிலும் அப்படி ரவுலால அபூபக்கர் பக்கத்துல, ஜன்னாவிலும் அபூபக்கர் பக்கத்துல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர் மகளை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஜன்னாவில் கொடுத்திருக்கிறார். மிக சிறப்பான மனிதர். அவர் பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை துன்பங்களுக்கும் தன் பின்னாடி நின்ற மிக பெரும் ஒரு மனிதர், மிக பெரும் ஒரு சஹாபி. அவர் தோளில் உள்ள துண்டு கீழே உழுவுது. ரசூலுல்லாஹ்